ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம பார்க்குற இந்த கத்தரி செடி நமக்கு இது வரைக்கும் 2 கிலோவுக்கு மேலே அறுவடை கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகி இருக்குன்னு. செடியை பார்க்க ரொம்ப வீக்காக இருக்குது. இலைகள்லாம் வெளிரி போயிருக்கு. இலைகளுக்கு பின்னாடி பாருங்களேன் எந்த அளவுக்கு பூச்சி இருக்குன்னு. நம்ம கார்டனில் முதல்ல வேறு ஒரு கத்தரி செடிக்கு தான் இந்த மாதிரி நோய் வந்திருந்தது. நான் அதை கவனிக்காமல் விட்டதுனால சீக்கிரமே இந்த செடிக்கும் பரவிடுச்சு. எப்போவுமே நம்ம நோய் வந்தாலும் வரலைன்னாலும் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது இயற்கை கரைசல்கள் ஏதாவது தெளிச்சுக்கிட்டே வரணும். அப்படி வந்தோன்னா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் வர்றது தடுக்கப்படும். இதிலே விதைக்கும் 2 காய்கள் விட்டுருக்கேன். அதுவும் பழுக்க ஆரம்பிச்சிட்டு இன்னொரு 1 வாரம் கழித்து இந்த விதைக்கு விட்ட காய்களை பறிச்சிடலாம். அப்படி பறித்தாதான் விதைகள் நல்லா திரட்சியாக விளைஞ்சிருக்கும். நல்ல வீரியமான நாற்றுகள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கத்தரி செடியில் உள்ள காய்கள் எல்லாம் நம்ம பறிச்சிடலாம். எப்போவுமே காய்களை கொஞ்சம் பிஞ்சிலே பறிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அந்த செடி காய்க்கிற திறனோடு இருக்கும். நம்ம செடியிலே எப்போவுமே முத்தை விட்டு பறிச்சுக்கிட்டு இருந்தோன்னா செடிக்கு காய்க்கிற திறன் குறைஞ்சிரும். நம்ம தொட்டியில் கத்தரி செடிகள் வச்சு வளர்த்தோன்னா ஒரு வாட்டியும் இந்த மாதிரி காய் பறிச்சப்புறம் மண்ணை நல்லா கிளறிட்டு நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்குதோ அதை கொடுக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசரும் தவறாமல் கொடுத்துக்கிட்டு வரணும். நான் என் செடிக்கு புண்ணாக்கு கரைசல் தான் கொடுப்பேன். தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு என் தொட்டியில் வளர்க்குற செடிகள் எல்லாமே நல்லா எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும். நீங்களும் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை கொடுங்க. இப்போ இந்த காய்களெல்லாம் நம்ம பறிச்சுட்டு இலைகளெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். புதுசாக வர்ற துளிர்கள் நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா வரும். நம்ம சப்ஸ்கிரைபர் விமலா எத்திராஜுலுங்கிற சகோதரி இந்த மாதிரி நம்ம செடியில் விதைக்கு விட்டு கத்தரிக்காய் விதை எடுக்கிறோம். கத்தரிக்காவை வச்சு எப்படி விதை எடுக்கிறதுன்னு அதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு டேஸ்டான கத்தரிக்காயை பார்க்குறோம். அதில் உள்ள விதையை எடுத்து செடி வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படின்னா அந்த கத்தரிக்காயிலேருந்து எப்படி விதை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முறையில் நம்ம விதை எடுக்கணும்னா ஆரம்பத்திலே கொஞ்சம் முத்தின கத்தரிக்காயை பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். முத்தின கத்தரிக்காயை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொப்பி பகுதியை பாருங்கள். 2 கத்தரிக்காய்க்குமே இது சதப்பிடிப்போடு இருக்குது. இந்த தொப்பி பகுதி இந்த இடத்த பாருங்கள். கொஞ்சம் அப்படியே சிறுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் தேஞ்சி போய் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படின்னா அந்த கத்தரிக்காய் முத்திருச்சுன்னு அர்த்தம். இதை தொட்டு பார்த்தாலும் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப கல் மாதிரி இருக்கும், டைட்டாக இருக்கும். இதை வச்சா இது முத்துனதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி கத்தரிக்காயை பார்த்து நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம எப்போவுமே சமையலுக்கு காய் வாங்க போனால் கூட இதை பார்த்து தான் கவனித்து வாங்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா கூட இனிமேல் நீங்கள் இதை பார்த்துக்கிடுங்க. இது கொஞ்சம் நல்லா சதப்பிடிப்போடு இருந்ததுன்னா, இந்த தொப்பி பகுதி சதப்பிடிப்போடு இருந்ததுன்னா அது இந்த காய் நல்லா பிஞ்சு காயின்னு அர்த்தம். காயும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கத்தரிக்காயை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே நல்ல ஒரு காற்று படுற இடமா பார்த்து வைக்கலாம். நான் இப்போ ஃப்ரிட்ஜ் மேலே வைக்க போகிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலே போட்டு வச்சுருக்கேன்னா வெயில் படக்கூடாது, ஆனால் காற்றோட்ட தன்மையாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலே போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செல்ஃபு இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃபில் இந்த மாதிரி இப்படி போட்டு வைக்கலாம். அதாவது வெயில் படக்கூடாது, ஆனால் காற்றோட்டம் இருக்கணும், காஞ்சிடக்கூடாது. அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அப்படி ஒரு டைம் கொடுக்குறப்ப தான் உள்ளேருந்து விதைகள் ரெடி ஆகும். அந்த ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு விதைகள் ஒரு செடியில் இருக்கிற கத்தரிக்காயில் எப்படி வளர்ச்சி அடையுமோ அப்படி உள்ளேருந்து நல்லா முத்தி ரெடி ஆகும். அதுக்காக தான் இதே மாதிரி வைக்கிறோம். அதே மாதிரி காய்கறி கூடக்குள்ளேயும் போட்டு மூடிடக்கூடாது. அப்படி மூடணுன்னாலும் உள்ளே இருக்கிற விதை ரெடி ஆகாது. அப்படி இயற்கையாகவே ஒரு காற்றோட்டத்தன்மையை அப்படி இருக்கணும். அப்படி வச்சுருங்க. நல்லா காஞ்சி சுருங்கி தன்னாலே அப்படி ஒரு மாதிரி காஞ்சி வெயிலில் வச்சு காஞ்சா எந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகிரும். நம்ம 3 டைப்பான கத்தரிக்காய் எடுத்து வச்சுருந்தோம். ஒரு கத்தரிக்காய் ஏற்கனவே நான் முளைக்க போட்டுட்டேன். அந்த விதைகளோட முளைப்பு திறனையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த வெள்ளை கத்தரிக்காவை பாருங்கள், சுருங்கி போயிருக்கு. நீளமான கத்தரிக்காய் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னாலும் விதைகளெல்லாம் உதிர்த்து வெளியே எடுத்து அப்புறமா ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ அங்கே வெள்ளை கத்திரிக்காய் சுருங்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் முளைக்க போடணுன்னா கூட போடலாம், முளைச்சிரும். இப்போ பாருங்கள் விதைகள்லாம் எவ்வளோ முத்து முத்தாக இருக்குன்னு. நம்ம வெளியே வாங்கினா கூட இந்த அளவுக்கு திரட்சியான விதைகள் நமக்கு கிடைக்காது. பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக இருக்குன்னு. இப்போ இந்த கத்தரிக்காவிலேருந்து உள்ளேருந்து எல்லா விதைகளுமே எடுத்துடலாம். எடுத்து நம்ம கொஞ்சம் மிதமான வெயிலில் தான் காய வைக்கணும். ரொம்ப வெயிலில் காய வச்சோன்னா இந்த விதைக்கு வந்து முளைப்பு திறனே இல்லாமல் போயிடும். 10லேருந்து 11 மணி வெயில் இருக்குது பார்த்தீங்களா, மிதமான வெயில், அதில் 1 மணி நேரம் காய வச்சா போதும். காய வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பல் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட விட்டுடலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் முளைக்க போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தேவைன்னா கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம விதை சேகரிக்கிறதால நம்ம எந்த ரகங்களை ஆசைப்படுறோமோ அந்த ரகங்களை நாமளே விதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த பச்சை கத்தரிக்காவை முளைக்க போடுறதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்கு 1.5 மாதம் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி விதைகளெல்லாம் தனித்தனியாக பிரித்து உதிர்த்தணும் பார்த்தீங்களா, அது ரெடி ஆகிறதுக்கு 2.5 மாதம் ஆகியிருந்தது. இந்த மாதிரி கூட நம்ம முளைக்க போடலாம். இந்த மாதிரி விதை ரெடி பண்ணுறதால வீரியம் இல்லாத நாற்றுகள் முளைக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நாற்றுகள்லாம் நல்லா வீரியமாகவே வருது. விதைகள் எவ்வளோ திரட்சியாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே நம்ம வழக்கமாக முளைக்க போடுற மாதிரியே முளைக்க போட்டுடலாம். ஏற்கனவே இதில் மணப்பாறை நாற்றுகள் இருக்குது, அது கூடவே நான் போடுறேன். என்கிட்ட தனி தொட்டி இல்லாததால் இப்படி போடுறேன். எப்போவுமே நம்ம விதை முளைக்க போடுறப்போ தேவையான வெயிலும் கொஞ்சம் படுற மாதிரி பார்த்துக்கிடணும். வெயில் பட்டால் தான் அந்த நாற்றுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரும். ஆரம்பத்தில் இருந்தே ஃபுல்லாக நம்ம நிழல்லே வச்சோம்னா அந்த நாற்றுகள் வந்து வீரியம் இல்லாமல் வளரும். நம்ம எப்போவுமே முளைக்க போடுற மாதிரி போட்டு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம போட்ட விதைகள் எந்த அளவுக்கு முளைச்சி நல்ல நாற்றுகளாக நிற்கின்னு பாருங்கள். இது இந்த மணப்பாறை கத்தரி நாற்றுகள், அது நல்லா பெருசாகிட்டு இந்த நாற்றுகளெல்லாம் பாருங்கள் பச்சை பசைன்னு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம பார்க்குறதும் இதே டைப்பில் முளைக்க போட்ட நாற்றுகள் தான். இந்த நாற்றுகளில் 2-3 நான் பிடுங்கி தனியாக நடவு பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற நாற்றுகள் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.